ஒரு நாள் மாலை வேளை, தொலைதூர பயணம். தொடர்வண்டியில் ஜன்னல் ஓரமாய் அமர்ந்திருந்து கண்களை உலவ விட்டேன். வானம் மப்பும் மந்தாரமுமாய் அழகாய் காட்சியளித்தது. ஏனெனில் நிலமகளை அந்த அளவுக்கு அவள் நேசித்தாளாம். ஆனால் திடீரென வானம் ஒத்துக்கொண்டு அழ ஆரம்பிக்க காரணம் என்னவாக இருக்கும் என்று எண்ணி பார்த்தபோது, ஆகா, அது நிராகரிக்கப்பட்ட காதலாய் மாறிப்போனதுதானாம். வானம் தன்னுடைய கண்ணீர் துளிகளை கவிதை துளிகளாக நிலமகளுக்கு அனுப்பிக்கொண்டே இருந்தது. அவைகள் ஜன்னல் போற கம்பிகளில் பட்டு எனக்கு காவிய துளிகளாய் மாறிக்கொண்டே வந்தன. அது என்ன கண்ணீர் துளிகள் காவிய துளிகளாய் மாறியது என்று நீங்கள் எண்ணலாம். ஆம், இந்த கண்ணீர் துளிகள் பட்டுத்தான் நிலமகள் பூ பெய்து பூரிப்படைகிறாள். பசுமையை பாரங்கும் விதைக்கிறாள். கண்களுக்கு பரவசமூட்டுகிறாள். ஆக இந்த கண்ணீர் துளிகள் காவிய துளிகள் தானே. பார்த்து கொண்டே மனம் என் கடந்த காலங்களை கடத்தி கொண்டே சென்றது. என்றும் இனிமையோடு எழில். வாழ்க வளமுடன்.